பொன்ன காண சிலையாக நிக்கிற வாடி அள்ளிக்கிட்டு போக போற அழகா நீ ஒன்னையும் தாடி முட்டுற முழுசாக திட்டுற புதுசாக ஒட்டுற உறவாக எம்மாயம் தேடி தேடி தாளஞ்சிட்டேன் என் தேவதைய கண்டு பிடிச்சிட்டேன் நான் முழுசா என்னதான் கொடுத்துட்டேன் அட ஒன்ன வாங்கிட்டேன் சிரிச்சா போதுமே அழகு எத்தனை அழகு கோடி மலர் கொட்டிய அழகு இந்தெந்தல் கை சேர்ந்ததே சின்ன அழகு சித்திர அழகு சிறு நெஞ்சை கொத்திய அழகு இந்தெந்தல் தோள் சாய்ந்ததே எந்தன் உள்ளங்கையில் அவன் உயிரை வைத்தாள் ஒரே சொல்லில் மனசை தைத்தாள் சுட்டு விழி பார்வையில் சுகம் வைத்தாள். ஹலோ டேய், ஹலோ டேய் சக்தி, ஹலோ ஹலோ. சொல்லுடா. என்னடா ஸ்ரீ வந்துட்டானா இல்லையா? வந்துட்டோம். நான் ஃபோனை வைக்கிறேன், நீ சீக்கிரம் வா மச்சி. நான் வைக்கிறேன், ஃபோனை வைக்கிறியா? டேய் ஸ்ரீயை பார்த்தது என்ன கழட்டி வர பத்தியா? சரி நான் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல, டைம் வேஸ்ட் பண்ணாத, அவகிட்ட உன் மனசில் இருக்கிறத சொல்லு. ஷர்மியை நீ பிரேக்கப் பண்ணதையும் சொல்லு. டேய் சொல்லிடுறா, புரியுதா? புரியுதுடா, கண்டிப்பாக சொல்லிடுவேன். இன்னைக்கு அவன்கிட்ட என் மனசில் இருக்கிறத எல்லாமே சொல்லிடுவேன். சரி மச்சி, நான் வைக்கிறேன், நீ வா. சரிடா, நான் வரேன். சக்தி, சுபி வந்துட்டானா? எங்க இருக்கா? ஆடிட்டோரியத்தில் இருக்காளா இல்லை கிளாஸ் ரூமில் இருக்காளா? அது அவ என் டிபார்ட்மெண்ட் கிளாஸ் ரூமில் இருக்கான். வா, நான் கூட்டிகிட்டு போகிறேன். இல்லை இல்லை பரவாயில்ல, உன் டிபார்ட்மெண்ட் கிளாஸ் ரூம் தானே, நான் பார்த்துக்கிறேன். நீ பாரு சக்தி, நான் போகிறேன். பரவாயில்லையா? ஓய், உன்னை சாதாரணமாக பார்த்தாலே தனியாக விட மாட்டேன், இப்படி பார்த்துட்டு உன்னை தனியாக விட்டுறானோ? வா, நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னேன்னா. வா, சுபி பர்வீன் 2 பேரும் என் கிளாஸ் ரூமில் தான் இருக்காங்க. வா, நான் காட்டுறேன். இல்லை பரவாயில்ல சக்தி, நான் போய்ப்பேன். ஏய் வாடி, அவங்க கிட்ட தான் கூட்டிகிட்டு போய் விட போகிறேன். உன்னை கடத்திட்டு போகிற மாதிரி பண்ணுவேன். வாடி. ஸ்ரீயை கூட்டிகிட்டு போய் விட்டுட்டாரு. அப்போ இன்னும் ஒரு 10-15 நிமிஷத்தில் அவர் வந்துடுவார். சரி, இன்னும் கொஞ்ச நேரம் தானே, வெயிட் பண்ணுவோம். அந்த அண்ணன் வந்தோடனே என்ன விஷயம்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் காலேஜுக்கு போகணும். சக்தி, எங்க சக்தி? சுபியும் பர்வீனும் ஆளை காணோம். இங்க தானே இருக்காங்கன்னு சொன்னேன். எங்க அவங்க ஆளே காணோம்? அது வந்து ஸ்ரீ ஒருவேளை ஆடிட்டோரியத்துக்கு போயிட்டாங்களோ இருக்கும். நான் போய் அங்கே பாத்துக்கிறேன். அவங்க இங்கதான் வருவாங்க, கொஞ்ச நேரத்துல வருவாங்க. நம்ம இங்கே வெயிட் பண்ணலாம். இங்க தானே இருக்காங்கன்னு சொன்ன சக்தி, இப்போ வருவாங்கன்னு சொல்ற. நான் இங்கெல்லாம் வெயிட் பண்ண மாட்டேன், நான் வெளியில போறேன். ஏய் ஸ்ரீ வந்துருவாங்க. இல்ல பரவாயில்ல, நான் வெளியில போய் வெயிட் பண்றேன். சக்தி, நீ என்ன பண்ற? வீடு என்ன? அப்புறம் என்னடி இருன்னு சொல்றேன், அதுக்குள்ள வெளியில போறேன்னு துடிக்கிறான். கொஞ்சம் இரு, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சக்தி, என்ன வீடு, நீ எதுவும் என்கிட்ட பேச வேணும். என்ன வீடு, நான் வெளியில போறேன், எனக்கு பயமா இருக்கு. என் கையை விட, என்ன விட. ஸ்ரீ, நான் எதுவும் பண்ண மாட்டேமா. ஏய் சத்தியமா தப்பான அர்த்தத்துல உனக்கு பிடிக்கும். உங்ககிட்ட பேசணும்டி, ஒரு 5 minutes ப்ளீஸ். என் மனசுல இருக்கிறது எல்லாமே உங்ககிட்ட சொல்லணும். ஒரு 5 நிமிஷம் கூட போதும். நான் தப்பான எண்ணத்துல உன்னை இங்க கூட்டிகிட்டே வரணும், உங்ககிட்ட பேசணுன்ற எண்ணத்துல மட்டும் தான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன். ப்ளீஸ்மா, எனக்கு புரிஞ்சுக்கோடி. இல்ல வேணும், எனக்கு உங்ககிட்ட பேச எதுவும் இல்லை. எனக்கு பயமா இருக்கு சக்தி, என் கையை விட, நான் வெளியில போறேன். இப்போ எதுக்குடி வளரேன்? ஸ்ரீ ப்ளீஸ்மா, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும்டி. ப்ளீஸ் டி, என் மனசை கொஞ்சம் புரிஞ்சுக்கோடி. இல்ல முடியாது, என்ன விடு விடு சக்தி, நான் போறேன். என் சொல்லிக்கிட்டே இருக்க போறேன்றான். ஏய் நான் உங்ககிட்ட பேசணும்டி. நீ என்கிட்ட எதுவும் பேச வேணும், என்ன விடு, நான் போகணும். கையை விடு சக்தி, நான் போகணும். ஏய் என்னடி போகணும்னு சொல்லிட்டு இருக்கான். அம்மா சக்தி, விடு என்ன. ஏய் நான் உங்ககிட்ட சாப்பிட்டா தாண்டி நடந்துக்கணும்னு நினைக்கிறேன். நீ தாண்டி எனக்கு இப்படி மூட்டத்தனமா நடந்துக்க வச்சுக்கிறேன். இங்க பாரு, நான் உங்ககிட்ட இப்படிலாம் நடந்துக்கிறத நினைக்கும் போது எனக்கு சங்கடமா தான் இருக்கு. ஆனா எனக்கு இதை தவிர வேற வழி தெரியலடி. ஸ்ரீ கொஞ்ச நேரம் ப்ளீஸ், நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பற்றி சொல்லணும். அதை சொல்றதுக்கு கொஞ்சம் அமைதியாக இருடி ப்ளீஸ். ஸ்ரீ தம்பி, கார்த்திக் தம்பி, ரொம்ப நேரம் வெயிட் பண்றீங்களோ? சாரி தம்பி, ரொம்ப நேரம் காக்க வச்சதுக்கு. சக்தி, என்ன வீடு, எனக்கு பயமா இருக்கு, நான் போறேன். ப்ளீஸ்மா,
ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்டி. அதை நான் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நீ போ. நீ ஏன் போகணும்னு நான் கேட்க மாட்டேன்டி. ப்ளீஸ் டி. இல்லைண்ணா, கொஞ்ச நேரம் தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சரிண்ணா, ஏதோ முக்கியமான விஷயம் சொன்னீங்களே, என்னண்ணா? ஏதாவது ப்ராப்ளமா? நீ எதுவும் சொல்ல வேணாம். என்னை விடு, நான் போறேன். எனக்கு பயமா இருக்கு. எனக்கு உன்னை பார்த்தாலே பயமா இருக்கு. என்னை விடு. அப்படி நான் என்னம்மா பண்ணிட்டேன்? எதுக்குமா என்னை பார்த்தாலே பயப்படுறேன்? ஏய், நீ போய் தானே சொல்ற. முன்னாடி சக்தின்னு என்னை தானே தேடுவேன். இப்போ என்னை பார்த்தாலும் ஏன் பயப்படுறேன்? நான் என்னடி பண்ணுவேன்னு? அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு உன்னை பார்த்தா பயமா இருக்கு. என்னை விடு, நான் போறேன். நீ பயந்தாலும் பரவாயில்ல, என் மனசுல இருக்கிறத சொல்லிடுறேன். அப்புறம் நீ போய்க்கோ. ஸ்ரீ, நான் தம்பி, அது வந்து தம்பி, இன்னைக்கு நான் காலேஜுக்கு வரும்போது ஒரு பையன்கிட்ட நீங்க பேசிட்டு இருந்தீங்களா, அந்த பையனை பத்தி உங்களுக்கு தெரியுமா தம்பி? அண்ணா, அவன் ஏதாவது பிரச்சனை பண்ணானா? ஏன்னா நீங்க அப்பவும் அவனை பத்தி தான் கேட்டீங்க, இப்பவும் அவனை பத்தி தான் கேட்குறீங்க. எதுவும் வந்து என்கிட்ட நேரடியாக சொல்லுங்கண்ணா. அது அது வந்து தம்பி, இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட அன்னைக்கே சொல்லணும்னு தான் நினைச்சேன். ஸ்ரீ பாப்பா சொல்லியிருப்பான்னு தான் நான் விட்டுட்டேன். ஆனா இப்போதான் எனக்கு தெரிஞ்சது ஸ்ரீ பாப்பா இன்னும் உங்ககிட்ட எந்த விஷயத்தையும் சொல்லலைன்னு. என்னண்ணா, என்ன விஷயம்? ஸ்ரீ எங்ககிட்ட எதுவும் சொல்லலைங்க. என்னண்ணா? அது ஒன்றும் இல்லை கார்த்திக் தம்பி, நீங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீங்க எல்லாரும் ஊருக்கு போயிட்டீங்களா? நீங்க, அப்புறம் மஞ்சு அம்மா, சுகந்தி அம்மா, அவங்க எல்லாரும் போயிட்டாங்களா? அதான் தம்பி, ஸ்ரீ பாப்பாவை கூட சக்தி தம்பி கிட்ட விட்டுட்டு போனீங்களே, ஞாபகம் இருக்கா? சக்தி, நிறுத்து. நீ எதுவும் என்கிட்ட சொல்ல வேணாம். சிவா என்ன உன் கூட இந்த மாதிரி பார்த்தா அவன் என்ன நினைப்பான்? நானே அவனை லவ் பண்றோம்ல, அவன் என்ன தப்பா நினைப்பானா? என்னை விடு. ஏய், என்ன சொன்ன? என்னடி சொன்ன? அது சிவா சிவா என்ன உன் கூட இந்த மாதிரி பார்த்தா தப்பா நினைப்பானா? ஓய் மூடு. யார் கூட இருக்கிறத பத்தி தப்பா நினைப்பாங்க? ஏய், என்ன கோவப்படுத்தணுங்கிறதுக்காக இப்படி பேசாதடி. சும்மா இல்லாத ஒண்ணு இருக்கிற மாதிரி எத்தனை நாளைக்கு நீ நடிப்பான்? இங்க பார், நானும் உங்ககிட்ட சாஃப்டா பேசணும், சாஃப்டா நடந்துக்கணும் தான் நினைக்கிறேன். ஆனா என்ன ரொம்ப வேணாண்டி. என்னால இதுக்கு மேல தாங்க முடியாது. என்ன சொன்ன? நீ சிவாவை லவ் பண்றியோ? ஏய், நீ இப்படி எல்லாம் நடிச்சிட்டா நான் நம்பிடுவேனா? எனக்கு தெரியும், நீ யாரையும் விரும்ப மாட்டேன். எனக்கு நல்லா தெரியும்டி. இங்க பாரு ஸ்ரீ, இப்போ என் மனசுல இருக்கிறத உங்ககிட்ட சொல்ல போறேன். அதுக்காக தான் நீங்க கூட்டிட்டு வந்தேனே. உங்ககிட்ட தப்பா நடந்துக்கிறது கிடையாது. எதுவும் பேசாத. நீ பயப்படுறேன்னு எனக்கு நல்லா தெரியுது. அதுக்காக சொல்ல வந்தது சொல்லாம போக மாட்டேன். இங்க பாரு ஸ்ரீ, நான் உன்னை விரும்புறேன் டி. உன்னை மட்டும் நன்றி விரும்புறேன். ஐ லவ் யூ டி. ஆமாண்ணா, நாங்க ஸ்ரீயை சக்தி கிட்ட விட்டுட்டு ஊருக்கு போயிருந்தோம் தான். அதுக்கு என்னன்னா தம்பி, நீங்க எல்லாம் ஊருக்கு போயிருந்தீங்களா, அந்த சமயம் ஸ்ரீ பாப்பா என்னை கூட்டிட்டு போய் வீட்டுல விடுங்கண்ணான்னு சொல்லிச்சு. நானும் கூட்டிட்டு வந்தேன் தம்பி. நான் கூட்டிட்டு வரும்போது நம்ம வீட்டுக்கு ஒரு 2 தெரு தள்ளி அங்க வண்டி நின்றுடுச்சு. அதனால பாப்பா, நான் தனியா வீட்டுக்கு போய்க்கிறேன்னா நீங்க வீட்டுக்கு போங்கன்னு சொல்லிடுச்சு. நானும் எவ்வளவு சொன்னேன், நான் வந்து கூட்டிட்டு வந்து விடுறேன் பாப்பான்னு. ஆனா பாப்பா கேட்காம நான் தனியாவே போறேன்ட்டு போயிட்டான். ஆனா போன சமயம் சொல்லுங்கண்ணா, என்ன ஆச்சு? என்னண்ணா, ஸ்ரீக்கு ஏதாவது ப்ராப்ளமா? சொல்லுங்கண்ணா. சக்தி, நீ என்ன பேசிட்டு இருக்க? இங்க பாரு, நீ ஷர்மியை தான் விரும்புற, என்ன இல்ல. என்னண்ணா சொல்றீங்க? நீங்க சொல்றதுல உண்மையா? ஐயோ தம்பி, நான் என் கண்ணால பார்த்தேன்ப்பா. நான் வந்ததுனால தான் அந்த தெரு நான் இங்க 2 ஓடிச்சுங்க. இல்லைன்னா அன்னைக்கு நம்ம ஸ்ரீ பாப்பாவோட நிலைமை என்னால சொல்லக்கூட முடியலப்பா. அந்த நாய்ங்களும் இன்னைக்கு நான் கண்ட துண்டமா வெட்டி போட்டுறேன். இதை ஸ்ரீ என்கிட்ட இவ்வளவு நாள் சொல்லாம இருந்திருக்கோம். அவளை அப்பவே நினைச்சேன், அன்னைக்கு அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னதுமே என்னமோ நடந்திருக்குன்னு. ஆனா அவ என்கிட்ட இவ்வளவு தூரம் மறைப்பான்னு தெரியாது. இதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன். அவனுங்கள கண்டிப்பா விடாதீங்க தம்பி. அவனுங்களை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைச்சேன். ஆனா பாப்பா இவ்வளவு நாளைக்கு சொல்லாம இருக்கும்னு எனக்கு தெரியாதுப்பா. நீங்க அவனை விடாதீங்க. என்னால எதுவும் பண்ண முடியல. நீங்களாவது அவனுக்கு கரெக்டான தண்டனையை கொடுங்க. இனிமே அந்த நாய்க்கு என் கையால தான் சாவு. அவனை நான் உயிரோட விட மாட்டேனே. ஸ்ரீக்கிட்டேயே விளையாட்ட காமிச்சிருக்கானுங்க அவனுங்கள. சக்தி, நிறுத்து. நீ என்ன பேசிட்டு இருக்க? இங்க பாரு சக்தி, என்ன விடுன்னு சொன்னேன். இங்க பாருமா, நான் மனசார சொல்றேன்டி, உன்னை மட்டும் தாண்டி விரும்புறேன்.
என்னைக்கு நீ வேணான்னு ஒதுங்கி போனாலும் அன்னிலிருந்து எனக்கு உன் நினைப்பு மட்டும்தான் இருக்கேன். ஏய் ஷர்மி என் மனசுல இல்லடி, அதை நான் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். நீ பாரு ஸ்ரீ, சத்தியமா ஷர்மியை நான் லவ் பண்ணலடி. ஏய் அவன் அழகா இருக்கான்ற ஒரு காரணத்துக்காக மட்டும்தான்டி அவகிட்ட போய் நான் லவ் பண்றேன்னு சொன்னேன். ஆனா அதுக்கு பேர் காதல் இல்லைன்னு கொஞ்ச நாளே நான் புரிஞ்சுக்கிட்டேன்டி. உன்னை மட்டும் நான் விரும்புறேன். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் ஷர்மியை பிரேக்கப் பண்ணிட்டேன்டி, அது அவகிட்ட சொல்லிட்டேன்டி. சக்தி, என்ன சொல்ற சக்தி? ஆமா, நான் ஷர்மியை விரும்பலடி, அது நானே இப்போதான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் உன்னை மட்டும் தாண்டி விரும்புறேன். நீ மட்டும் தாண்டி என் மனசுல இருக்கான். ஏய் அத்தை மாரி விளையாடுறானா அது உன்கிட்ட மட்டும் தாண்டி. இப்படி இயற்கையை அணைச்சி வச்சிருக்கானா அது உன்னை மட்டும்தான். சத்தியமா ஷர்மிக்கிட்ட நான் எந்த தப்பான செயலும் பண்ணதில்லடி. என் சொந்த வரல கூட அவன் மேல பட்டதில்லடி. என்னை நம்படி. சக்தி, நீ வேணா ஷர்மியை விரும்பாம இருக்கலாம், ஆனா நான் உன்னை விரும்பல. நான் சிவாவை மட்டும்தான் விரும்புறேன். நானும் சிவா வந்து லவ் பண்றோம். நீ என்ன விடு. ஏய் சும்மா போய் சொல்லாதடி. உன் மனசுல நான் தானே இருக்கேன். ஸ்ரீ மறைக்காதடி. உன் மனசுல நான் இருக்க போய் தானே நீ என் பின்னாடி வந்த. சக்தி சக்தின்னு ஓயாம என்னை துரத்துக்கிட்டே இருந்த. நீ என்னை விரும்பாலும் முன்னாடி என்னை துரத்துன எனக்கு நல்லா தெரியும்டி. நீ என்னை விரும்பியிருக்க. ப்ளீஸ்மா உன் காதலை ஒத்துக்கோடி. ஏய் உன் காதலுக்காக காத்துட்டு இருக்கேன்டி. ஐயோ சக்தி, நீ நினைக்கிற மாதிரி நான் உன்னை விரும்பலாம் இல்லை. ஏதோ எங்க அம்மா அப்பா உங்க அம்மா அப்பா நீ தான் எனக்குன்னு சொன்னதுனால நான் அந்த நினைப்புல தான் சுத்தனே தவிர நீ நினைக்கிற மாதிரி நான் உன்னை சின்சியரா லவ் எல்லாம் பண்ணல. ஏய் நீ இதை சொல்லி எனக்கு காயப்படுத்தணும்னு நினைக்காதடி. எனக்கு நல்லா தெரியும் நான் மட்டும் தான் உன் மனசுல இருக்கேன். உன் மனசுல எவனும் இல்லை, எந்த சிவமும் இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். அதே போல என் மனசுல நீ மட்டும் தாண்டி இருக்கான். ஸ்ரீ உன்னை நான் நிறைய காயப்படுத்திருக்கேன். எனக்கு தெரியும் நீ அவ்வளோ சீக்கிரம் என் காதலை ஏற்றுக்க மாட்டேன்னு என்னால் புரிஞ்சுக்க முடியுதுடி. ஏய் நீ எவ்வளோ வேணாலும் டைம் எடுத்துக்கோ. ஆனால் தயவு செஞ்சு என்னை விரும்பல மட்டும் சொல்லாதடி. நான் உன்னை விரும்புகிறேன்டி. நான் உன்னை நிறைய காயப்படுத்திட்டேனோ. ஷர்மி கிட்ட போய் என்ன லவ் பண்ணுறேன்னு உன்னை விட்டு சொல்ல வச்சது எவ்வளோ பெரிய தப்புன்னு இப்போ நான் உணர்றேன்டி. எல்லா தப்புக்கும் நன்றி தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கேன். ஸ்ரீ நான் இவ்வளோ நாளாக இருதலை கொள்ளி மாதிரி தவிச்சிட்டு இருந்தேன் தெரியுமா? நான் உன்னை விரும்புகிறேன்னா இல்லையான்னு தெரியாம என்னால் ஷர்மி பக்கத்தில் போகவே முடியாம. ஏய் எல்லாத்துக்கும் மேல நான் உன்னை என் கனவுல எனக்கு அதை சொல்லக்கூட முடியலமா. ஐயோ சக்தி, நீங்க பாரு சக்தி, நீ இப்படி எல்லாம் கேட்கறன்றதுக்காக நான் சிவாவை விரும்பலன்னு அர்த்தம் கிடையாது. நான் சிவாவை விரும்புறேன், சிவாவும் என்னதான் விரும்புறான். தயவு செஞ்சு என்னை விட்டுடு. நீ ஒன்று ஷர்மி கிட்ட போ. இல்லையா உனக்கு ஷர்மி பிடிக்கலன்னா வேற யாராவது போய் லவ் பண்ணு. ஆனா என்ன விட்டுடு, என்ன விடு சக்தி. ஏய் இப்போ நான் என்ன தாண்டி பண்ணணும்? உன் காலில் வேணும் மன்னிப்பு கேட்கும். இல்லை என்ன நீ அடிக்கணும்னு நினைக்கிறியா? அடிடி. உன் காத்திரம் தெரியலையா? நீ உன் கையால் கத்தி எடுத்து எனக்கு குத்து. என் நெஞ்ச காமிச்சிட்டு நிற்கிறேன்டி. குத்துறியா? உன் கையால் சாகிறது கூட சுகமாக நினைக்கிறேன்டி. தயவு செஞ்சு உன் வாயால் இன்னொருத்தனை லவ் பண்ணுறேன்னு சொல்லாதடி. அந்த வார்த்தையை கூட என்னால் கேட்கறதுக்கு முடியலடி. ஏய் நான் எத்தனை பேர் வந்தாலும் அடிச்சு தூக்கி போட்டு போயிடுவேன். ஆனால் நீ சொல்கிற இந்த வார்த்தையை என்னால் தாங்க முடியலடி. சக்தி ப்ளீஸ் என்ன விட்டுடு. உண்மையாவே சிவாவை தான் விரும்புறேன். சிவாவை மட்டும்தான் விரும்புறேன். அவனும் என்னதான் விரும்புறான். ப்ளீஸ் எங்களை விட்டுடு, என்ன விடு சக்தி. வேணாண்டி, மறுபடியும் இதை சொல்லாதடி. ஏய் அடுத்தவங்க காதலை எடுக்கணும்னு நினைக்கிறவன் நான் கிடையாது. எனக்கு நல்லா தெரியும் உன் மனசுல எவனும் கிடையாது. நான் மட்டும்தான் இருக்கேன்னு எனக்கு தெரியும்டி. என்ன உயிரோடு கொள்ளாதடி. ஐயோ சக்தி, நீ எப்படி கேட்டாலும் சரி, நான் சிவா மட்டும்தான் விரும்புறேன். சிவாவை தான் விரும்புறேன். வேணாண்டி இப்படி சொல்லாத. அப்படிதான் சொல்லுவேன். நான் அதை தானே பண்றேன், அப்ப நான் அதை தானே சொல்ல முடியும். நான் சிவாவை தான் விரும்புறேன். தயவு செஞ்சு என்னை விட்டு. சரி வேணாண்டி, என்னை பத்தி உனக்கு தெரியாது. இனி அப்படி சொல்லாத. எவ்வளவு மிரட்டினாலும் சரி, நான் சிவாவை தான் விரும்புறேன். மறுபடியும் சொல்லு. சக்தி, நான் சிவாவை தான் விரும்புறேன். சிவாவை மட்டும்தான் விரும்புறேன். என்னை விட்டுட்டு போயிடு. அப்படியா? சக்தி நீ பாரு, பக்கத்துல வராத சக்தி, சொன்ன கேளு. நீ போ சக்தி. இங்க பாரு, சொன்ன கேளு சக்தி. என்ன சொன்ன? சிவாவை விரும்புறியா? சக்தி ப்ளீஸ் சக்தி, எதுவும் பண்ணிடாத. நம்ம காலேஜில் இருக்கோம் சக்தி, சக்தியில் இருக்கோம் சக்தி. சக்தி ப்ளீஸ் சக்தி. ஏண்டி என் மனசுல இருக்கிறத உங்ககிட்ட கொட்டிட்டு இருக்கேன். ஆனா நீ என்ன சோதிச்சுட்டு இருக்கல. நான் தப்பு பண்ணிட்டு இருந்தேன்டி. அதுக்காக எவ்வளோ தண்டனை கொடுப்பேன்? நீ என்ன வேணா தண்டனை கொடுடி. ஆனா இப்போ ஒரு வார்த்தை சொல்லிட்டு இருக்க பாரு, அது மட்டும் சொல்லாத. அதை தவிர நீ எனக்கு என்ன வேணா தண்டனை கொடு. உன் கையால கூட எனக்கு ஒண்ணுடு.
ஆனா தயவு செஞ்சு உன் வாயால இன்னொருத்தனை விரும்புறேன்னு சொல்லாத. சக்தி நான் சிவாவை தான் ஆகாயம் பூவாளி அது வாட்டுக்கு ஒழுக துளிக துளிக விழுதே சிறம்பும் மனசும் தூரம் தூரம் ஒட்ட நினைக்க ஆகல மனசு சொல்லும் நல்ல சொல்ல மாய உடம்பு கேட்கற தவியா தவிச்சு உசு தடங்கிட்டு திரிதடி தைராங்குருவி என்ன தள்ளி நின்று சிரிக்கிறடி இந்த மச்ச கண்ணி உன்ன காங்களையே ஒத்த கண்ணு மட்டும் தூங்கலையே ஆட்டு சத்தமும் கேட்கல உனக்காக காத்திருக்கும் நிமிடங்கள் ஓர் சுகமே உயிருக்குள் உனை தினமும் சுமந்திருப்பேன் ஒரு தாய் போலே உன்னிமையோடு நான் இருப்பேன் கண்ணிமைக்காமலே சக்தி விடு சக்தி என்ன பண்ணிட்டு இருக்க சக்தி நீனு போய் சிவா கிட்ட சொல்லு. என்ன சக்தி உதரோட உதறு வச்சு மொத்தம் கொடுத்துட்டான். போய் சொல்லுடி. உன் மனசுல நான் தான் இருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும். நீ எவனையும் விரும்பலன்னு எனக்கு தெரியும். அதே போல என் மனசுல நீ மட்டும் தாண்டி இருக்கான். உன் மேல உள்ள உரிமையில தான் இப்ப நான் கொடுத்தேன். இப்போ மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி என்னையும் அறியாம நமக்குள்ள இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். என்னடி இவன் போதையில தானே இருந்தான். இவனுக்கு திடீர்னு எப்படி ஞாபகம் வந்து பாக்குறியா? நமக்கும் கார்த்திக்கு மட்டும் தெரிஞ்ச விஷயம் இவனுக்கு எப்படி தெரியும்னு பாக்குறியா? என் தங்கச்சி சுபி என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டான். அவகிட்ட சொன்னது வேற யாரும் இல்லை, உன் நண்பன் கார்த்திக் தான். அவன் என்கிட்ட சொல்லலாம், ஆனா சுபி கிட்ட சொன்னான். சுபி என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டான். என் மனசுக்குள்ள எக்கச்சக்க கேள்விகள். அந்த கேள்விக்கெல்லாம் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி எனக்கு வேற தெரிஞ்சிருச்சு. அப்பவே நான் புரிஞ்சுட்டேன், நீ தான் என் மனசுல இருக்கான்னு. உன்னை நான் ஆழமா விரும்பிட்டு இருக்கான்னு நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ கூட நான் இப்படி கொடுக்கணும்னு நினைக்கலாம். என் மனசை நோக்கடிக்கணும்னு வார்த்தைக்கு வார்த்தை சிவாவை விரும்புறேன்னு சொன்ன பத்தியும் அது என்னால ஏத்துக்க முடியல. நீ விரும்புறேன்னு தெரியும், ஆனா உன் வாயால் அந்த சொல்லும் போது என்னால் அதை ஏத்துக்க முடியல. அதனாலதான் இப்படி நடந்துக்கிட்டேன். இங்க பாரு, உன் விருப்பம் இல்லாம கொடுத்தது வேணா தப்பா இருக்கும், ஆனா உன் மேல உள்ள உரிமையில தான் கொடுத்துருக்கேன். சீக்கிரமே நீ எனக்கு பொண்டாட்டி ஆக போறங்கிற உரிமையில தாண்டி நான் கொடுத்துருக்கேன். ஏற்கனவே உன்கிட்ட நான் இப்படி நடந்திருக்கேன், இனிமே நடப்பேன். இனிமே நமக்குள்ள அடிக்கடி இப்படி நடக்கும். நீ விருப்பப்பட்டாலும் சரி, விருப்பப்படலனாலும் சரி, எனக்கு தெரியும் உன் மனசுல இந்த சக்தி தான் இருக்கான்னு நல்லா தெரியும்டி. ஏய், ஓப்பனா சொல்லட்டுமா? உன்னை பார்த்தாலும் எனக்கு என்னென்னமோ நினைப்ப தோணுதுடி. உன்னை பார்க்கும் போதெல்லாம் உன்னை கட்டி அணைச்சி முத்தம் கொடுக்கணும்னு தோணும். ஆனா உன் விருப்பம் இல்லாம எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு என்னை நான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன்டி. இப்போ இப்படி நடந்துக்கணும்னு நான் நினைச்சது கிடையாது. ஆனா நீ அந்த வார்த்தையை சொன்னதுனால தான் நான் இப்படி நடந்துக்கிட்டேன். சாரிம்மா. நான் உன் சக்திடி, உனக்கு மட்டும் சொந்தமானவன். அதே போல நீ ஏன் ஸ்ரீ எனக்கு மட்டும் உரிமையானவ. வேற எவனும் குறுக்க வர விட மாட்டேன். டேய் சக்தி. ஓ டேய் கார்த்திக், அது வந்து பேசாதடா எதுவும். உன்ன டேய் கார்த்திக், என்னடா என்னாச்சு? டேய் எனக்கு என்ன நடந்தது தெரியாம நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இப்பதான் எல்லாத்தையும் கரெக்டா புரிஞ்சுட்டு வந்திருக்கேன். உன்ன ஏண்டா வர்ற அத்தத்துக்கு உன்னை கொண்டு போட்டலாமான்னு இருக்கணும். டேய் நீ என்ன நடந்தது தெரியாம எதுக்கு பேமெண்ட் கூப்பிட்டு இருக்கான்? பேசாதடா எதுவும். நீ எல்லாம் பேசுறது கூட வருவதே இல்லாதவன். வாயை மூடிட்டு இருந்து சொல்லிட்டேன். கார்த்திக் என்ன பண்ற கார்த்திக்? கார்த்திக் விடு, சக்தியை விடு கார்த்திக். பர்வீன் சும்மா சொல்லக்கூடாது. செம்ம கியூட்டா இருக்கடி, ரொம்ப அழகா இருக்க. என் கண்ணை பட்டுடும் போல இருக்கு, அவ்வளவு அழகா இருக்க. உண்மையாவா? அழகா இருக்கனா இல்ல சும்மா நான் போய் சொல்றியா? ஏ லூசா, உண்மையாவே அவ்வளவு அழகா இருக்கடி. உனக்காகவே எடுத்த மாதிரி இருக்கடி. இந்த கலர் எல்லாமே அண்ணன் சூப்பரா எடுத்திருக்கு. அண்ணனோட செலக்ஷன் வேற லெவல். ஆமா, எங்க அண்ணனோட செலக்ஷன் ஆச்சு. எப்படி இருக்கும்? ஓ பாருடா. ஆமா ஆமா,
நம்ம அண்ணனோட செலக்ஷன் ஆச்சு, செம்மையா இருக்குடி. உண்மையாவே அண்ணன் சூப்பரா எடுத்திருக்கு. நீ அவ்வளோ அழகா இருக்கேடி. ரொம்ப தேங்க்ஸ். நான் இது வரைக்கும் இந்த மாதிரிலாம் போட்டதில்ல. இன்னைக்கு சக்தி சீனியரானா இன்னைக்கு எனக்கு இப்படி ஒரு ட்ரெஸ் கிடைச்சிருக்கு. லூசு தேங்க்ஸ் அதுதான் சொன்னேன். மூஞ்சி முகரெல்லாம் பேசி எடுத்துருவோம் பார்த்துக்கா. சரி சரி, நீ இப்போ ஃபீலிங்கெல்லாம் பேசி சென்டிமெண்ட்டை கலப்பாத. நம்ம ஜாலியாக இருக்க வேண்டிய டைம். ஸ்ரீ வந்ததும் முதல்ல ஸ்ரீ கிட்ட உனக்கு காட்டணும். ஸ்ரீயா ஆச்சரியப்படுவா. நீ உண்மையாவே அழகா இருக்கிறாடி. சீரியஸாவே அழகா இருக்கேடி. எப்படி காட்டுறது? ஃபோன் வச்சிருப்பாளா? ஃபோன்ல போட்டோ எடுத்து காட்ட, நான் பாக்குறேன். ஆமால, வெயிட் பண்ணு, ஃபோன் எடுத்துட்டு வரேன். ஃபோன் எதுக்கு? இந்தாதான் அண்ணோட கேமரா இருக்கேன். இந்த கேமராவிலே போட்டோ எடுத்துருவோம். கிளாரிட்டியும் செம்மையா இருக்கும்ல. இப்ப இந்த கேமரால போட்டோ எடுத்து உனக்கு காட்டுறேன் பாரு, நீ எவ்வளவு அழகா இருக்கியா இல்லையான்னு. அது சக்தி சீனியர் ஏதோ திட்ட போறாருடி. அந்த வீட்டுல தாண்டி நானும் இருக்கேன். இந்த கேமரால எனக்கு பங்கு இருக்கு. அதெல்லாம் எதுவும் திட்டாத அண்ணன். நீ அழகா நில்ல, நான் உன்னை எடுக்கிறேன். சரிடி, நல்லா அழகா எடு. எங்க வீட்டுல தான் காட்டணும், அதனால அழகா எடு. வீட்டுல என்ன, நீ மாப்பிள்ளை வீட்லயே காட்டலாம். அந்த அளவுக்கு அழகா எடுப்பேன். நீ இல்ல செமையா இருக்குடி. ஸ்டில்ஸ் எல்லாம் வேற லெவல்ல இருக்கு. வா வந்து பாரு, வா. இரு நானும் வரேன். காட்டுடி. பாருடி, எவ்வளவு அழகா இருக்கா தெரியுதா? ஐயோ ஆமாண்டி, இது நான் தானே, எனக்கே ஆச்சரியமா இருக்கு. அடுத்தது நோது அந்த போட்டோ அழகா இருக்குல்ல? லூசு, எல்லா போட்டோவும் நீ அழகா தாண்டி இருக்க. மொத்தம் ஒரு 5-6 போட்டோ எடுத்திருக்கேன். எப்படியாவது ஃப்ரேம் போட்டுடலாம், ஓகேவா? கண்டிப்பா. அது காட்டு, அது என்ன போட்டோ? இது உன் போட்டோ இல்ல, இது ஏதோ வீடியோ மாதிரி இருக்கு. அண்ணா ஏதோ வீடியோ எடுத்திருக்கேன்னு நினைக்கிறேன். என்ன வீடியோ எடுத்திருக்க போறாரு சீனியர்? நம்ம மூணார் போனோமே, அததான் சுத்தி சுத்தி எடுத்திருப்பாரோ? இல்ல ஒருவேளை ஸ்ரீயை வளைச்சு வளைச்சு எடுத்திருப்பாரோ? சொல்ல முடியாது, ஸ்ரீயை கூட வளைச்சு வளைச்சு எடுத்திருந்தாலும் எடுத்திருப்பாரு. என்னன்னு பாத்துடலாமா? நமக்கு என்ன சூடா சொரணியா? அடுத்தவங்க விஷயத்துக்குள்ள தலையிடுறதானே நமக்கு வேலையே. ஓபன் பண்ணு, என்னன்னு பாத்துருவோம். அதானே, ஓபன் பண்ணிடுவோம். இருடி, இன்னும் லோட் ஆகுது. ப்ளே ஆக போகுது. என்னடி இது? சக்தி சொன்ன கேளு சக்தி. என்ன சக்தி? சுபி, என்னடி இது? இப்படி ஒரு விஷயம் நடந்தது நமக்கு தெரியவே தெரியாதடி. இந்த ஸ்ரீ எதுவுமே சொல்லவே இல்லையே. ஆமாடி பார்வீன், எவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு. ஆனா அந்த ஸ்ரீ எருமை ஒரு வார்த்தை கூட சொல்லலாம். ஸ்ரீ சொல்லலாம் என்னடி? சீனியர் ஒரு வார்த்தை சொன்னாராடி? அப்படி லூசு, உனக்கு புரியல? அண்ணனை பார்த்தலாம், அண்ணன் அப்ப ஏதோ ஒரு மாதிரி இருக்கு. அண்ணன் இன்னைக்கு கூட தலை வலிக்குது, தலை சுத்துதுன்னு சொல்லிச்சல. அண்ணன் பார்த்தா ஏதோ போதையில இருக்க மாதிரி இருக்கு. என்னடி இது? அப்ப சீனியருக்கு எதுவுமே ஞாபகத்துல இல்லையா? என்னடி என்னென்னமோ நடந்திருக்கு. சரி வா, முதல்ல இதை எடுத்துட்டு போய் சீனியர்கிட்ட காட்டுவோம். ஆமாண்டி, இது அண்ணன் கிட்டயும் இல்லைன்னா கார்த்திகிட்ட கண்டிப்பா யார்கிட்டயாவது காட்டிதான் ஆகணும். வா நம்ம போனோம். இந்த ஸ்ரீ எருமை ஒரு வார்த்தை கூட சொல்லலாம். வாயே திறக்கல பாரு. வா, இவளை என்னடி பண்றது? அவளை பத்தி தான் தெரியும்ல. அவ என்னைக்கு வாயை தந்து எல்லா விஷயத்த சொல்லியிருக்கான். இந்த விஷயத்த மறைச்சதுதான் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அவதான் ரொம்ப தியாகி ஆச்சேன். எல்லா விஷயத்தையும் மறைச்சி அண்ணன் தெரசா மாதிரி இருந்தவனும் நினைக்கிறா போல இருக்கு. சரி சரி, நம்ம அவளை பத்தி பேசி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். வா, இது முதல்ல போயிட்டு சக்தி என்ன கிட்டனா இல்ல கார்த்தி கிட்டனா காட்டுவோம். வா, ஆமா முதல்ல அதை பண்ணுவோம். வா போவோம். என்ன பண்ணு சொல்லணும். நீ எவ்வளவு வேணும் அடிச்சுக்க, உன்னை அடிக்க வேணும்னு சொல்லலாம். ஆனா நான் என்ன பண்ணு சொல்லிட்டு ஆடிடும். கார்த்திக், நீ என்ன பண்ணிட்டு இருக்க? கார்த்திக், சக்தி விடு கார்த்திக். கார்த்திக், சக்தி அடிக்காத, சொன்ன கேளு. சரி நீ வாய மூடு, நீ பேசாத. உன் மனு செம்ம கோவத்துல இருக்கேன்னு சொல்லிட்டேன். ஏண்டா, உன்னை நம்பி தானடா இந்த பொண்ணை விட்டுட்டு போனேன். அந்த பொண்ணை நீ பார்த்துக்கலாம் லட்சணம் இதுதானடா. கார்த்திக், நீ என்ன சொல்ற? எனக்கு ஒன்றும் புரியலையே. கார்த்திக், சக்திக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை கார்த்திக். சக்திக்கு எந்த விஷயமும் தெரியாது. நீ சொன்ன கேளு கார்த்திக். சக்தி விடு கார்த்திக். என்ன சொல்ற ஸ்ரீ? சக்திக்கு அப்ப எந்த விஷயமும் தெரியாதா? முதல்ல சக்தி மேல இருந்து கை எடு கார்த்திக். சொல்றேன்ல, கை எடு கார்த்திக். நடந்தது என்னன்னு நான் சொல்றேன். என்னடா என்ன நடந்தது? வந்தது வரதுமா என்ன அடிக்கிறேன். இங்க பாரு, நீ என்ன அடிச்சுக்க, நான் ஏன் எதுக்குன்னா கேட்க மாட்டேன். எனக்கு என்ன விஷயம்டா, என்ன ரீசனுக்காக என்ன அடிக்கிறேன் அதை சொல்லிட்டு அடிடும். இவன் என்னமோ சொல்றான், நீ என்னமோ பேசுற, எனக்கு ஒன்றும் புரியல. என்ன ஸ்ரீ கேட்கறான்ல, சொல்லு. கார்த்திக், அது வந்து எனக்கு எல்லா விஷயமும் தெரியும், அவனும் தெரிஞ்சுக்கணும்ல. சொல்லு. டேய், எதுக்குள்ள இப்ப அவ்வளவு மிரட்டா? என்னாச்சு? அவளே சொல்லுவா, கேளு. என்னம்மா என்னாச்சு? கார்த்திக், சொல்லுன்னு சொன்னேன். சக்தி இவங்கெல்லாம் ஊருக்கு போயிருந்த அன்னைக்கு எனக்கு அடிபட்டு இருந்துச்சுன்னா. ஆமா, இது நாய் துரத்துருச்சு, நான் தான் கீழே விழுந்து இருந்து வந்தேன். நீங்க அதானே இந்த நாய் துரத்துச்சுன்னு கேளு. என்னடியாச்சு?
கேக்குறாளோ என்னடி நடந்தது? சக்தி அது வந்து அந்த ரகுவோட ஃப்ரெண்டு அன்னைக்கு என்ன ஏய், நிறுத்து. ஏண்டி அன்னைக்கு அத்தனை தடவை கேட்டாங்க என்ன நடந்தது கேட்டாங்க. ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லலாம். அந்த நாய்ங்கள நான் சும்மா விட மாட்டேன். அவனுங்களா வேணும் சக்தி. அடிச்சிருவாங்க பாத்துக்க. உன் மேல செம்ம கோவத்துல இருக்கான். அமைதியா இருந்துரு. அந்த புறம்புக்கங்க என்ன வேலை பண்ணிருக்கானுங்க ஒரு வார்த்தை நீ என்கிட்ட சொல்லலாம். என்ன அவனுங்களை கவனிச்சுட்டு வந்து உனக்கு வச்சுக்கிறேன். டேய் சக்தி இருடா, நானும் வரேன். பேசாத ஸ்ரீ. உன்னால நான் அவன் அடிச்சிட்டேன். அவனுக்கு எல்லாம் தெரிஞ்சு என்கிட்ட சொல்லாம விட்டுட்டான்னு அவன் அடிச்சிட்டேன். ஆனா இப்பதானே தெரியுது அவனுக்கு எதுவுமே தெரியலன்னு. உன்ன என்ன என்ன வேணும்? உங்களுக்கு என்ன வேணும் அதை சொல்லுங்க முதல்ல. கோவமா இருக்கீங்க? என்ன விஷயமா வந்தோம் அத சொல்லு. அது வந்து பாஸ், இந்த கேமராவில் இதுல ஒரு வீடியோ ரெக்கார்ட் ஆயிருக்கு. இது பாருங்களேன். என்ன வீடியோ? இப்ப அதெல்லாம் பாக்குறதுக்கு நேரம் இல்ல, கொண்டுட்டு போ. ஐயோ பாஸ், இது ஒரு முக்கியமான வீடியோ. இது கொஞ்சம் பாருங்களேன். அண்ணன்கிட்ட காட்டுறதுக்கு தான் வந்தேன், ஆனா அண்ணன் இங்க இல்ல. இதை மட்டும் கொஞ்சம் பாருங்களேன். சொல்றேன்ல சீனியர், நீங்க கோவமா இருக்கீங்கன்னு தெரியுது. ஆனா அதுக்காக நாங்க என்ன விஷயமா வந்திருக்கோன்னு கொஞ்சம் கூட யோசிக்காம எங்களை போன்னு சொன்னா என்ன சீனியர் அர்த்தம்? கொஞ்சம் வாங்கிதான் என்னன்னு பாருங்களேன். இதுல பாருங்க, ஸ்ரீயும் சக்தி சீனியரும் சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல இருக்கு. இப்ப வந்து பாப்பீங்களா? என்ன சொல்ற? என்ன இருக்கு அப்படி? பாஸ், இதெல்லாம் வாயில சொல்ல முடியாது. நீங்களே வாங்கி என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. ஸ்ரீ எதெல்லாம் மறைச்சிருக்கான்னு உங்களுக்கே தெரியும். என்னங்க பாருங்க. கொடு. என்ன மச்சி, வர என்ன ஆட்டத்துக்கு சேர்த்துக்கவே மாட்டேங்கிறான். நீதான் பயந்து ஓடி ஓடிறிய. முன்னால எப்பறம் அவங்க ஆட்டத்துக்கு சேர்த்துக்கிறது? அன்னைக்கே நம்ம எல்லாத்தையும் முடிச்சிருக்கலாம். நீ மட்டும் வந்திருந்தேன்னு வச்சுக்க, அன்னைக்கே எல்லாத்தையும் முடிச்சிருக்கலாம். இப்படி மச்சி, நீ வாங்கியிருக்கிய இதை விட டபுள் மடங்கு எனக்கும் குறைச்சிருக்கோன்ற, அப்படித்தானே? டேய் என்ன நக்கலாம் விற்கலாம். அதான் போய் தார்மரா வாங்கிட்டு வந்திருக்கேன். டேய் எப்படா இந்த அடியெல்லாம் நீ தாங்குறான்? எனக்கெல்லாம் சின்னதா கீரல் பட்டா கூட என்னால தாங்க முடியாதுடா. ஆனா நீ என்னடா தலையில முகத்துல கையில கால்லன்னு. டே அப்பா சாமி, நீ உண்மையில பெரிய ஆளுதான்டா. எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறடா நீனு. நீ என்ன கட்டுப்பேத்தி பாக்குறியா? அவனுக்கு இருக்குடா. என்ன அடிச்சுட்டா அவன் பெரிய ஆள் ஆயிட முடியுமா? அவனை ஒரு நாள் திருப்பி நான் அடிப்பேன். அப்ப நீயும் பார்க்க தானே போற. அப்ப பாரு இந்த ரவி யாருன்னு உனக்கும் புரியும். மச்சி, எது பேசினாலும் தெளிவா பேசு. அன்னைக்கே உன்னால எதுவுமே பண்ண முடியாமா, இப்ப ஏதாவது பண்ணிடுவியா என்ன? டேய் என்னடா வெறுப்பேத்தாத. அங்க கொடுக்க வேண்டிய அடியை இங்க கொடுக்க வேண்டியது வரும், பாத்துக்க. டேய் ரகு, என்ன இப்ப எதுக்கு என்ன தெரிய வந்திருக்கான்? நான் வந்து உன் வம்புக்கு தொம்புக்கும் வரலையே. என் வேலை உண்டு, நான் உண்டு தானே இருக்கேன். என்ன சொன்னா? உன் வேலை உண்டு நீ இருக்கேன். டேய் ஸ்ரீ என்னடா பண்ண சொல்லுடா. அது சக்தி, நான் என்ன பண்ண போறேன் ஸ்ரீ? நானும் எதுவும் பண்ணலாம். அதான் பஸ்ல பக்கத்துல உட்காந்தது கூட நீ எழுப்பிட்டீங்க. நானும் அமைதியா போயிட்டேன்ல, அப்புறம் என்ன? அடிக்காத என் ஸ்ரீய என்ன பண்ண? இல்ல சக்தி, அது டேய் இதுக்கு மேல இது மூடி மறைக்காத. இவ்வளவு நாள் எனக்கு எந்த விஷயமும் தெரியல, ஆனா இப்ப எல்லாமே தெரிஞ்சிச்சு. ராஸ்கல், உனக்கு எவ்வளவு தைரியம் தான் என் ஸ்ரீ மேல கை வைக்க துணிஞ்ச? உன்ன சக்தி சொன்ன கேள்வி சக்தி. சக்தி நான் எதுவும் பண்ணல சக்தி, நாங்க எதுவும் பண்ணலடா. என் ஸ்ரீக்கிட்ட வேலை கட்டுறீங்க. நீங்க ஸ்ரீய பத்தி நினைச்சுங்க, உங்க வாழை இல்ல உங்களையே ஒட்ட நறுக்கிடும் பாத்துக்க. மொபனு டே சக்தி சொல்றல, சொன்னா கேள்றா, விடும். டேய் அவனுங்க செத்துக்கிட்டு போறானுங்க, விடுறோம். டேய் ஆல்ரெடி நீ அவனை குழந்தை கட்டி வச்சிருக்கடா. சாவட்டுங்க இவனுங்களை உயிரோட இருந்து என்னத்தை சாதிக்க போறானுங்க.
ஏண்டா ஒரு அப்பாவி பொண்ணுகிட்ட தான் உயிரத்தை காட்டுவியோம் ரொம்ப கராஸ்கன். அன்னைக்கு விஷயம் தெரிஞ்சிருந்தது உங்க 2 பேரையும் உண்டுல ஆக்கிட்டு இருப்பேன். உங்களா டேய் விடுடா, சொன்னா கேளு. அதான் அவனை ஆல்ரெடி நீ தூக்கி போட்டு தும்சம் பண்ணிருக்கேன். அப்புறம் என்னடா விடுடா. என்னடா சொல்ற? நான் இவனை அடிச்சானா? இவனை இப்பதான்டா அடிக்கிறான். விஷயம் மட்டும் எனக்கு தெரிஞ்சிருந்தது எப்போதையும் இவனை பொழந்து கட்டியிருக்கான். தேசக்தி, உனக்கு விஷயம் தெரியறதுக்கு முன்னாடியே இந்த நாயை நீ பொழந்து கட்டியிருக்கான். அவனுக்கு அடிப்பட்டதும் வேற எவனும் கொடுத்ததில்ல, நீ கொடுத்தது தான்டா. என்ன கார்த்திக் சொல்றான்? எனக்கு புரியணும். உனக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா நீயே வந்து பாரு நீ என்ன வேலை பார்த்து வச்சிருக்கன்னு. வாடா என் கூட வந்து நீ என்ன பண்ணங்கிறத பாரு. வா.